ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் காலியான டூத் பேஸ்ட் கவர் இருந்தால் போதும், மாதம் ஃபுல்லாக உங்கள் வீட்டை பளிச்சுன்னு க்ளீனாக வச்சுக்க முடியும். இதனால் பணமும் சேவ் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத பெட்ஷீட் இல்லைனா புது பெட்ஷீட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வைங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் பெட்ஷீட்டில் அங்கங்கே கசன்னு விழுந்தும் கிடக்காதுங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணாத பெட்ஷீட் எடுத்திருக்கேன். சின்னதாக மடிச்சுட்டு நல்லா நம்ம கடைசிக்கு சுருட்டி வச்சுக்கலாங்க. சுருட்டி வச்ச பெட்ஷீட்டு நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத ஷால், அப்படி இல்லைனா கிழிஞ்சு போன ஷால் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிழிஞ்சு போன ஷாலை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷாலை நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட் ரோல் பண்ணோம் இல்லையா, அந்த பெட்ஷீட் நீங்கள் ஷாலோட எண்டில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இந்த சாலை பிடிச்சி பெட்ஷீட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிக்கணும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே வச்சு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் 2 லப்பர் போல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 லப்பர் போல் எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் ஷாலை இது மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்க, இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் போட்டு முடிச்ச பின்னாடி அதே மாதிரி இன்னொரு பக்கம் போடும்போது ஷாலை நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சிக்கணுங்க. ஷாலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லப்பர் பேண்டு டைட்டாக நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இதை கொண்டு போய் உங்கள் ஷெல்ஃபில் நீங்கள் அப்படியே வச்சு விட்டுடலாங்க. உங்களுக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பெட்ஷீட் நல்லா புதுசாகவும் இருக்கும், அழுக்கு படியாமல் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் சோபா திவான் வச்சுருக்கீங்கன்னா அது மேலே வைக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், பார்க்கும் சாக்லேட் மாதிரி நமக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் காலை டைமில் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வெங்காயம் தக்காளி அரைப்போம். அப்படிலாம் மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குங்க. உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச மசாலா ஃபுல்லாக வெளியே தெரிச்சிருங்க. அந்த மாதிரி மசாலா ஐட்டம் ஃபுல்லாக வெளியே தெரிக்காமல் இருக்க உடனே நம்ம மசாலா அரைக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மசாலா சட்னிக்கு எது வதக்கினாலும் சரிங்க, நல்லா வதக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மசாலா ஃபுல்லாகவே ஒரு கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறேன். அதனால் வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், கொத்தமல்லி எல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்புக்குள்ளே அகலமான கப்புக்குள்ளே தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த கப்பை நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே சூடு ஃபுல்லாக ஆறிடுங்க. சூடு ஃபுல்லாக ஆறிவிட்ட பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் மசாலா போட்டு அரைச்சிக்கலாம், சட்னி போல் அரைச்சிக்கலாம். மசாலா தெறிக்கவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் எண்ணெய் பேக்கெட்டில் யூஸ் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கவர் உள்ளுக்குள்ளே நிறைய எண்ணெய் உள்ளுக்குள்ளே சொட்டு சொட்டாக விழுந்து கிடக்குங்க. இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெய் கவர் கமுத்தி வச்சாலும் எண்ணெய் கவர் நிற்காது, கீழே விழுந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க, எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணி காய போடுற கிளிப்பு ஒரு கிளிப்பு போல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டபுள் டேப் எடுத்துருக்குங்க, சிசர் எடுத்துருக்குங்க. ஒரு சின்ன பீஸ் டபுள் டேப் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் டபுள் டேப்பை நீங்கள் கிளிப்பு மேலே இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நல்லா டபுள் டேப்பை நல்லா அழுத்தி விடுங்க, அப்போ தாங்க நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் கவர் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கவர் பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டாக நான் கிளிப்பை செவத்தில் ஒட்டி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் கிளிப்பை ஓப்பன் பண்ணி இந்த எண்ணெய் கவரை இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. அது மேலே லைட்டாக நீங்கள் மூடி போட்டு விட்டுருங்க. எண்ணெய் ஃபுல்லாக சொட்டு சொட்டாக பாட்டில் உள்ளுக்குள்ளே போயிடும். எண்ணெய் எதுவுமே கீழே சிந்தாது, வேஸ்ட்டும் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அரை டீஸ்பூன் போட கடலைப்பருப்பு, ஒரு 5-6 பூண்டு பற்கள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கிட்டுக்கலாம். இது கூடவே அரை மூடி தேங்காவை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 போல் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சின்ன சைஸ் அளவுக்கு மட்டும் புளி நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சாச்சு. உப்பு கல் மட்டும் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது ஒரு வாரம் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்னி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியுமே சட்னியில் அழைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு கரண்டி வச்சு சட்னி நம்ம நல்லா கலக்கிட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான வித்தியாசமான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னி மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம், சீக்கிரமாக கெட்டு போகாது. மற்ற சட்னியோட இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு டைமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடிக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தேன்னா இட்லிக்கு சைடிஷாக இந்த சட்னி மட்டும்தாங்க செஞ்சேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே கேட்டு வாங்கியும் சாப்பிட்டாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் தீந்து போன கோல்கேட் கவர் தான் கீழே மட்டும் தூக்கி போடாதீங்க. இது இருந்தால் போதுங்க, பணம் மிச்சமாகும். உங்கள் வீடு ஃபுல்லாக மாசு ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு வாசனையாக இருக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோல்கேட் கவரை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 2 சொம்பளுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோல்கேட் கவரை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. கூடவே நீங்கள் சிசர் எடுத்துக்கலாங்க. கோல்கேட் கவரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணிக்குள்ள நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. இந்த கோல்கேட் கவர் உள்ளுக்குள்ளே பாருங்கள் நிறைய பேஸ்ட் அங்கங்கே அடைச்சிருக்கும். அந்த பேஸ்ட்டை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே கை வச்சு நல்லா நம்ம அழைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கலர் ஃபுல்லாகவே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோல்கேட் கவர் உள்ளுக்குள்ளே பேஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கவரை மட்டும் நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சோடா சேர்த்துக்கலாம். இட்லிக்கு போடக்கூடிய சோடா தாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வாசனைக்காக ஏதாச்சும் ஒரு கம்போர்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகை கம்போர்ட் கொஞ்சமாக மட்டும் நான் சேர்த்துக்கிறேன், வாசனைக்காக மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா கலக்கிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கிட்டீங்கன்னா சோடா எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க. சைடில் வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நான் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன். பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம கலக்கின தண்ணி ஃபுல்லாகவே இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டா அந்த வாட்டர் பாட்டில் மூடியில் கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் ஒரு பின்னுக்கு வச்சு நீங்கள் போட்டு எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் பார்த்தோன்னா எவ்வளோ எண்ணெய் பிசுகாக இருந்தாலும் சரிங்க, அழுக்காக இருந்தாலும் சரி, டீ கரையாக இருந்தாலும் சரிங்க, எந்த கரையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கேஸ் மேக்கர் ஸ்டாண்டு ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச கோல்கேட் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கோல்கேட் தண்ணி கேஸ் மேலே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ட பின்னாடி ஒரு துணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணி எடுக்கல, கட்டை பேக்கோட ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி துணியை வச்சு கேஸ் ஃபுல்லாக நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் தொடச்சா போதும், கேஸ் ஃபுல்லாகவே நல்லா பல்லன்னு பளிச்சுன்னு மாறிடும். எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி கோல்கேட் தண்ணியை பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் கிச்சன் டைல்ஸ் எல்லா பக்கமே இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் தொடச்சிட்டு பாருங்கள். கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க் உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணி முடித்தோடனே நைட் டைமில் கொஞ்சமாக கோல்கேட் தண்ணி நீங்கள் இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். சிங்க்குமே நல்லா வாசனையாக இருக்கும், கரப்பான் பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருந்தாலும் சரிங்க, இந்த லிக்விடை கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு நல்லா பளிச்சுன்னு மாறிடுங்க. அது மட்டுமே இல்லைங்க, உங்கள் வீடு நீங்கள் துடைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இந்த தண்ணியை ஒரு மூடி போல் ஊற்றிட்டு எப்போதும் போல் வீடை நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீடு நல்லா பளிச்சுன்னு வாசனையாக இருக்கும். இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதுங்க, மாதம் ஃபுல்லாக உங்கள் வீடு கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு வச்சுக்க முடியும். தனி லிக்விட் எதுவும் வாங்க வேண்டாம். இதனால பணமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ளார பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.